அன்னை தமிழை என்றென்றும் வணங்குவோம். ஊழ் அதிகாரத்தில் 4வது திருக்குறளை காண்போம். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. உலகத்து போக்கில் 2 கூறுகள் உண்டு. அறிஞன் செல்வனாக இருப்பதில்லை, செல்வன் அறிஞனாக இருப்பதில்லை, பெரிதும் காணப்படும் நிலை அது. பாரதியார் கூட வறுமையில்தான் வாடினார். பல லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் அதிபதியாக இருப்பவரிடம் அறிஞனாகும் தகுதி இல்லாமல் இருக்கிறது. இப்படி செல்வமும் கல்வியும் இருவருக்கும் ஒரு பொதுவான நிலையில் இல்லாமல் அது ஏற்றத்தாழ்வுடன் தான் காணப்படுகிறது. இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்தால் நம்மால் செல்வத்தையும் பெறலாம், கல்வியறிவையும் பெறலாம் என்ற அறிவுடன் வாழ இயலும், மன நிறைவும் ஏற்படும்.